அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலா சதகம் 8ஆம் பாடல். ஓம் ஸ்ரீ பாலாயை நமக. சரணம் சங்கரியே சர்வ மங்கள நாயகியே, உமையே இமயத்தோர் போற்றும் பரம்பொருளே, கற்றோர்க்கு நீ கற்பகாம்பாள் அபிராமி பாலா, கல்லாதார் தொழும் மாரி காளி பெரியாயி, எங்கும் நிறைந்த நீ இல்லங்கள் தோறும் தாயாய் நிறைகிறாய். சரணம் சங்கரியே, அதாவது தாயே ஆதிசக்தி நாயகியே, சிவனாரின் சக்தியாய் இருப்பவளே, சங்கரியே சரணம். சர்வமங்கள நாயகியே, எங்கெல்லாம் மங்களம் இருக்கிறதோ அத்தனைக்கும் ஆதாரமாய் இருப்பவளே தாயே, அனைத்து நன்மைகளுக்கும் நாயகியாய் இருப்பவளே, உன்னிடம் இருந்தே நன்மைகள் பிறக்கின்றன என்கிறார் கவிஞர். உமையே இமயத்தோர் போற்றும் பரம்பொருளே, உமையே சிவபெருமானை காத்து நிற்கும் சக்தியாகவும் நீயே இருக்கின்றாய். உமையே என்கிறார். இமயத்தோர் போற்றும் பரம்பொருளே, இமயத்தோர் என சொல்லப்படக்கூடிய அந்த தேவாதி தேவர்களும் தொழக்கூடிய தாயே. அதாவது ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார் என்றால், தாயான ஆதிபராசக்தியின் பாதங்கள் ஜொலித்து கொண்டு இருக்கின்றதாம். எப்படி என்றால், சதாசர்வ காலமும் இமயத்தோர்கள் வந்து காலில் விழுந்து வணங்குவதால் அவர்கள் சிரசில் உள்ள கிரீடத்தின் வெளிச்சத்தாலும் நம் தாயின் பாதங்கள் ஜொலித்து கொண்டே இருக்கின்றது என்று சுட்டி காட்டுகிறார். கற்றோர்க்கு நீ கற்பகாம்பாள் அபிராமி பாலா. ஆம், வேதம் கற்றோருக்கு ஸ்ரீசக்கரம் என்றால் என்ன என்று தெரியும். அதில் இருக்கும் பல தேவதைகளை பற்றியும் தெரியும். அதில் இருக்கும் அம்பிகையரை பற்றியும் தெரியும். ஆனால் கல்வியறிவே இல்லாத பாமர மக்களுக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் தெய்வமாகிய தாயை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் மட்டும் தாயின் அனுகிரகத்தால் இருக்கும். அவர்கள் வரலாறு தெரிந்தாலும் வரலாறு தெரியாவிட்டாலும் அவர்களின் குல வழக்கப்படி அவரவரின் தெய்வங்களை தொடர்ந்து வணங்கி வருகிறார்கள். அப்படி பார்க்கும்போது மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, பெரியநாயகி வழிபாடு என்பதும் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய அம்பிகையின் அம்சங்களின் வழிபாடுகளே ஆகும். இதில் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. மாரியம்மன் வழிபாடு கிராமங்கள் தோறும் இருக்கின்றன. காளியம்மன் வழிபாடும் சேர்ந்தே நகரங்கள் தோறும் இருக்கின்றன. பெரியாயி வழிபாடு என்பது கொஞ்சம் சிறப்பானது. ஏனென்றால் மயானத்தில் இருக்கக்கூடிய தாயின் பெயரே பெரிய நாயகி. சிவபெருமான் அங்கே அரூபமாய் இருக்கின்றாராம். அதனால் அவரை விட்டு பிரியாமல் இருப்பதால் இவளுக்கு உண்மையான பெயர் பிரியா நாயகி. அதுவே காலப்போக்கில் பெரிய நாயகி என்று வந்தது. பெரிய நாயகியின் பெருமை என்னவென்றால், அனைத்து மாநிலர்களுக்கும் அருளும் அந்த தாய் அங்கிருக்கும் ஆத்மாக்களுக்கும் அவளை அடைக்கலம் கொடுக்கிறாள். எந்த ஆத்மாவாவது தன் ஆசை நிறைவேறாமல் இறக்கும் தருவாயில் அந்த ஆத்மாக்களுக்கு மனித பிறவியை நல்கக்கூடியவளாக, அந்த ஆத்மாக்களின் பசியை போக்கக்கூடியவளாக அனுகிரகம் செய்பவள் பெரியாயி ஆகும். அதனால் இவள் மயான கரைகளிலே மல்லாந்த நிலையிலே அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாள் நம் தாய் பெரியாயி. எங்கும் நிறைந்த நீ இல்லங்கள் தோறும் தாயாய் நிறைகிறாய். அதாவது எங்கும் நிறைந்தவளாக, ஏகாந்த ரூபிணியாக, சர்வ மங்களியாக, வேண்டுபவர்கள் வேண்டுவதை விரைந்து வந்து தருபவளாக, கேளாமலே தாய் எப்படி பிள்ளைக்கு ஊட்டுவாளோ அதுபோல ஊட்டுபவளான நம் தாய் எங்கும் நிறைந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றாள். அப்படி இருக்கும் நம் தாயே இல்லங்கள் தோறும் உள்ளங்கள் தோறும் நம்மை பெற்றவளாக இருக்கிறாள் என்பதே குறிப்பு. நம்மை பெற்றவளும் அன்னை ஆதிபராசக்தியும் வெவ்வேறு கிடையாது என்பது இந்து தர்மம் கூறும் உண்மையான முறையாகும். நம்மை பெற்றவளே அன்னையின் அம்சம்தான். அதனால் பெற்றவளை வழிபாடு செய்வதே தாயை வழிபாடு செய்வதற்கு சமம் என்று ஒரு வாசகத்தில் முடித்துவிடும். அதே போல அந்த அன்னையே இல்லங்கள் தோறும் நிறைந்திருக்கிறாள். இல்லங்கள் தோறும் தாயாய் நிறைந்தவளே ஆலயங்களில் தெய்வ விக்கிரகமாய் பரிமளித்து கொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்ட தாயை வழிபாடு செய்வதே பிறவியின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்வோம். அன்னையின் பாதத்தை தொழுவோம். பாலையை புகழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.